ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ராம்நவமி ஈஜ்புரா போயிருந்தோம். கோதண்ட ராமன் டெம்பிளுக்குமே போயிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு விஷ்ணு சிலை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க பாருங்க, அந்த கோயில் தான். அதில் போயிட்டு சாமியை நல்லா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தோம். ஈஜ்புரா ராம்நவமி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்வேன். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் தான் இந்த ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. தேர் எல்லாமே அவ்வளோ அழகாக ஜோடிச்சு இட்டுட்டு வருவாங்க. பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு பத்தாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து தேர் வந்துட்டே இருக்கும். ஒரு 30 தேர் கிட்டனா வரும். இந்த ராம்நவமி ஃபெஸ்டிவலுக்கு நானுமே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் போகிறேன். இந்த ஏரியாவில் தான் நான் பிறந்து வாழ்ந்தேன். அதனால தான் எனக்கு ரொம்பவே அட்டாச் இந்த ஏரியா. அவ்வளோ ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஜாய்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே கலர்ஃபுல்லாக தேர் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அதுவுமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். சின்ன வயசில் கையில் மெஹந்தி வைப்பாங்க. இந்த மாதிரி திருவிழாக்கெல்லாம் போகும்போது அது பார்த்துருந்தோம். எனக்குமே ரொம்ப ஆசையா இருந்துச்சு வைக்கணும்ட்டு. அதனாலதான் வச்சுக்கினேன். இது கெமிக்கல் தான் தெரியும், யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க ஏன் கெமிக்கலை கையில வைக்கிறீங்கன்ட்டு. ஒரு சின்ன ஆசைக்காக தான் வச்சேன். பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருந்துச்சு. டைம் பாத்தீங்கன்னா நைட்டு 3:30 ஆகுது. இப்போ பூக்கோளம் போட்டிருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லாவும் அழகாவும் இருக்கு. காம்படிஷன் எதுனா இருக்கா பூக்கோளம் காம்படிஷன் கேட்டீங்கன்னா கிடையாது. இது இப்போ கரகம் வர போகுது. அத்தை வரவேற்கிற விதத்துல இந்த பூக்கோளம் போடுவாங்க. இப்போ கரகம் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு வரும். இதுதான் இந்த பச்சை கரகம். இந்த பச்சை கரகம் பார்க்கறதுக்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. எப்பவுமே ஒரு 3 மணி போல வர கரகம் இந்த வருஷம் 5 மணி போல தான் வந்துச்சு. கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. ஆனாலுமே எல்லாருமே இருந்து பார்த்துட்டு தான் கிளம்புனாங்க. நாங்களும் அது பார்த்துட்டு அங்கிருந்து எல்லாமே கொஞ்சம் தேர்லாம் சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ரொம்பவே தூக்கமா வந்துச்சு. அதனால ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ்.